வணக்கம் கைஸ். வாங்க இப்போ பார்க்குறது எங்கள் ஊர் ஸ்டைலு பொங்கல் சாதம். இதை கூட்டாஞ்சோறு ஒன்றா ஊற்றி இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது நாங்கள் பொங்கல் சாதம்னு சொல்லுவோம். இதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது தாளிப்பு, தக்காளி, வெங்காயம். இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே சேர்ந்த மசாலா. புளி தேவையான அளவுக்கு. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் வச்சுருக்கோம், ஓகேங்களா. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச பிறகு அதில் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டு அந்த உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வறுபட்ட உடனே கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு கிடைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வறுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த தாளிப்புக்கு தேவையான பூண்டு, அடுத்தது காரத்துக்கு தேவையான மிளகா, காஞ்ச மிளகா, ஓகேங்களா. இது ஒரு தனி சுவையை கொடுக்கும். அடுத்தது வெங்காயம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது அப்படியே சும்மா ப்ரௌனிஷாக ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நல்லா வதங்கட்டும், ஓகேங்களா. நல்லா வதங்கின பிறகு கூட வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வதங்கணும். அது நல்லா பிளெண்ட் ஆகி இந்த மாதிரி ஆனதும் அது கூட தேவையான மசாலா. இந்த மசாலாவில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அது தனியாத்தூள், இது எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றாவே ஒட்டுக்காவே போட்டிருக்கோம் அரைக்கும் பொழுதே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. இது நல்லா கொதி வந்த பிறகு அதில் புளி வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி விட்டுடுவோம். கரைச்சி விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு என்ன அளவுன்னு பார்த்துட்டு அதை போட்டுட்டு கூட அரிசியை சேர்த்து நல்லா ஒரு கிண்டு அது நல்லா பிளெண்ட் ஆன பிறகு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடணும். 2 விசில் விட்டு எடுத்த பிறகு அந்த சாதம் இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ கமன்னு. இதுதான் எங்கள் ஊர் ஸ்பெஷல் பொங்கல் சாதம். இதை வந்து கூட்டாஞ்சோறுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நாங்கள் பொங்கல் சாதம் தான்